படிக்காதவர்களில் நல்லவங்க இருந்தாங்க. காமராஜர் படிக்காத அளவு அவர் ஒன்றும் தெரியாதுன்னா படிப்பறிவு இல்லை. ஆனால் ஐஏஎஸ் படித்தவங்களையும் ஐபிஎஸ் படித்தவங்களையும் அவர் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. அவங்க எடுக்கிற முடிவுகளை ஒத்து போனார். அப்படி இருக்கணும். நீ படிக்கலையா, படித்தவன் எடுக்கிற முடிவை நீ ஆதரிக்கணும். நீங்கள் அப்படி இல்லையே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உனக்கு வேண்டிய அளவு போடுறீங்க. அப்போ நாடு எப்படி உருப்படும்? நல்ல அண்ணாதுரையெல்லாம் இவங்க இந்த திமுக அந்த கூட்டத்தில் அவர் ஒரு விதிவிலக்கான காங்கிரஸ் பீரியட்லேயே அவர் ஐஜியாக போட்டாங்க. 65 அவர் தான் ஐஜி. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக கலந்துக்கிட்டப்போ அண்ணாதுரையை தோளில் இருந்த துண்டை லத்திக்கம்பில் தூக்குனார் ஜெயிலுக்கு போகும்போது. ஏன் தூக்குனாருன்னா, ஜெயிலில் உள்ளே போகும்போது துண்டெல்லாம் போட்டு போகக்கூடாது. கருணாநிதி குதித்தார். அவர் பழி வாங்கணும்னாரு. யார் ஐஜி இல்லை, ஆட்சிக்கு வந்தால் உன்னை தூக்குறேன்னாரு அருளுக்கு முன்னாடியே. கரெக்டாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கருணாநிதி போய் அண்ணாவுக்கு சொன்னாங்க, ஒரே ஒரு கோரிக்கை தலைவரே, அந்த ஐஜி அருளை மட்டும் எங்கேயாச்சும் பதவி கொடுத்துடாதீங்க, அதிகாரம் இல்லாத பதவியில் போடுங்கன்ட்டார். அண்ணாதுரை சரின்ட்டு அவரை தான் ஐஜியாக திருப்பி போட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்னென்னு, அவர் திறமையான அதிகாரியா, நமக்கு ஒரு இது பண்ணல, சாதகமாக நடக்கலைங்கிறதுக்காக ஒரு திறமையான அதிகாரியை தூக்கிட்டு ஒரு மோசமான அதிகாரியை நம்ம போடக்கூடாது. நாட்டோட நிர்வாகம் நமக்கு முக்கியம், அவர்களை பழிவாங்க வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு தலை தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த திமுகலேயே நல்ல மனுஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்படி தான் இருக்கணும்.